ஒரு போலீஸ்காரன் ஒரு அதிகாலை பக்கத்தில் இருக்கிற ஒரு காலனிக்கு வருகிறான். ஒரு ஒரு வீட்டில் வந்து எந்த வீட்டையும் தட்ட வேணாம். அந்த அந்த அவன் ஜேகே எழுதுகிற அந்த காலனிலேருந்து எந்த வீட்டையும் காலிங் பெல் அடித்து 3வது ரூம்லேருந்து ஒருத்தர் எழுந்துச்சி வர வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எல்லார் வீட்லேயும் படல், எல்லார் வீட்லேயும் அப்படியே சாக்கடை, அதுக்கு பக்கத்துலேயே அவங்க பாத்திரம் கழுவுற இடம், தூங்குற இடம் எல்லாமே ஒன்று தான். ஒரு அம்மாட்ட வந்து அவன் கேட்பான், ஏம்மா உன் வீட்டில் 10 வயசுக்குள்ளே யாராவது பிள்ளைக்குறாங்களா அப்படின்னு கேட்பான். அந்த அம்மா கேட்கும், அம்மா இருக்குது என் பிள்ளைக்குறான் என்ன அப்படிங்கிறது. அவனே அவன் கேட்கும், டேய் போலீஸ்காரர் இருக்கிறாரா என்னன்னு பாரு. ஒரு பையன் சின்ன பையன் வருவான். வந்த உடனே போலீஸ்காரனை பார்த்து அவன் பயப்படுவான். அவன் சொன்ன பயப்படாதா நம்ம சார் தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவான். உடனே அவன் உள்ளே ஓடிடுவான். இது இல்லைம்மா அப்படின்னு. சார் என்ன அப்படின்னு கேட்குறோம் நம்ம. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம மேம்பாலத்துக்கு கீழே காலைல 4 மணிக்கு ஒரு 10 வயசுக்குள்ளேங்கிற ஒரு பையனை லாரி அடிச்சிச்சு, மண்டை சதுரி அங்கேயே செத்து வச்சு புள்ள, அது உன் பிள்ளையான்னு கேட்கலான் தான் வந்தேன் அப்படின்னு அந்த கதையை ஆரம்பிக்கும். அவன் வந்து என் புள்ள அது வருது சாமி அப்படின்னு. இப்போ இந்த போலீஸ்காரனுக்குள்ள நிறைய தர்க்கங்கள் போய்கொண்டே இருக்கும். என்னன்னா பேசாமல் திரும்பி போயிடலாமா, ஒரு ஒரு வீடாக போய் இது உன் பிள்ளையா நம்ம எப்படி கேட்க முடியும்? ஒவ்வொரு தாயையும் அவன் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை ஜேகே அதில் பயன்படுத்துகிறார். டைம் பாம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். யாரோ ஒரு தாய்க்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு டைம் பாம் வெடிக்க போகிறது. அது எந்த தாய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டைம் பாம்பை வெடிக்கிறத நாம ஏன் பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணும். ஆனால் அவனுடைய கடமைக்காக அவன் ஒவ்வொருத்தட்ட சொல்லினே கேட்டுனே போவான். அந்த ஒரு வீட்டில் போய் கேட்பான், உன் பிள்ளை 10 வயசுக்குள்ள யாராவது பிள்ளைக்குதா அம்மான்னு. எனக்கு பிள்ளையே இல்லை சார் அப்படின்னு ஒரு அம்மா அழுவும். அது அந்த அந்த ஒரு இடம் எனக்கு பிள்ளையே இல்லை சார் அப்படின்னு அழுவும். அப்புறம் அப்படியே போய் ஒரு திண்ணையில் உட்காருவான். ஒரு திண்ணையில் ஒரு வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் வந்து தன்னுடைய மார்பில் இருந்து பால் கொடுத்துனுப்பான். இவன் ரொம்ப டயர்டாகிடும். இவன் போய் கேட்பான், அம்மா ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துன்னு வா. அந்த அம்மா உள்ளே போய் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துன்னு வரும். தண்ணி குடிச்சிட்டு கேட்பான், இதான் இந்த வீட்டில் விசாரிக்கணும். அவன் அவன் எப்படி இந்த வீட்டில் எப்படி விசாரிப்பான்னா, இதான் தலைச்சாம்புள்ளையாம்மா அப்படின்னு கேட்பான். அந்த அம்மா சொல்லும், இல்லை சார் மொத்தம் 4 பிள்ளை, இதான் கடைசி பிள்ளை, மூத்தவங்கிறான், நடுவில் 2 தவறிச்சு, எல்லாமே மரணம் ஜனனம் எல்லாம் எண்ணிக்கை தான். ஒரு 1 2 3 தான் மனித வாழ்க்கை. இதுதான் தலைச்சாம்புள்ள இல்லை, மொத்தம் 4, 2 பூட்சி, பெருசு ஸ்கூலுக்கு போயிடுது. நீ அடுத்த வார்த்தை கேட்பான், பெரிய பையனுக்கு என்னம்மா வயசு? 10 வயசு இருக்கு சார். அது காலையில் என்ன கலரில் ட்ரெஸ் போட்டுனுச்சு, காக்கி நிஜாரம் வெள்ளை சொகாயம் தான். அவன் வேணான்னா கர்மாந்தத்தில் போகிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுனே அவன் அப்படின்னு கேட்டுச்சு. 4 நாள் கொடுக்க சொல்லிச்சு, நான் கொடுக்க மாட்டேன்னே. என் கையிலேருந்து 4 நாள் பிடின்னு ஓடிச்சு, திரும்பியே வரமாட்டேறான், நீ அப்படியே பூடுவன்னு சமைச்சேன். நம்ம சொல்லும், திரும்பியே வரமாட்டேறான் நீ அப்படியே பூடுவன்னு நான் சமைச்சேன். ஒன்று இவனுக்கு தோணும், அந்த பையன் வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆகும்போது கையில் ஐஸ்கிரீமோட செத்துருப்பான். அந்த மாதிரியான அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தர்க்கத்தை வந்து ஜெயகாந்தன் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். கடவுளோட இன்னத்துக்கு நீ இந்த குழந்தைங்களை கொடுக்குற, அப்புறம் என்னத்துக்கு நீ எடுத்துக்கிற, என்கிட்ட இந்த ஏன் லபுக்குன்னு பிடுங்குற, அப்படி என்ன உனக்கு பெரிய சுகம் கண்டுச்சு? ஒரு பச்சை பிள்ளைகிட்ட உனக்கு என்ன விரோதம்? அந்த பிள்ளை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதா? அது ஓடி வரக்கூடாதா? அது பொறுக்கல அவனுக்கு? இப்படி நிறைய விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறார். எல்லாம் உடனே ஏன் போலீஸ்கார அம்மா விசாரிக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை, காலையில் 11 மணிக்கு அந்த மேம்பாலங்கிறதுல அதுக்கு ஒரு பையனை பஸ் அடிச்சிச்சு, அது உம்புள்ளையாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த பொம்பளை வந்து அப்படியே மண்ணை வாரி விட்டுக்கின்னு என் ராசான்னு கத்திக்கின்னு அந்த ரோட்டை நோக்கி ஓடும். பால் குடித்த மார்புகள்லாம் அப்படியே வெளியே தெரிய, முந்தான கீழே விழ, அந்த குழந்தைய இழுத்துக்கின்னு கை குழந்தைய தோளில் போட்டுன்னு ஓடும். ஐயோ என் புள்ள பூச்சே, நான் அப்படி சொல்லியிருக்கூடாதே, நாக்கு கருநாக்காச்சே, அப்படியே கத்திக்கொண்டே ஓடும். கிட்ட இந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல போனால் ஒரு அம்மா அப்படியே தலை விரி கோலமாக உட்காந்து, ராசா கடவுளுக்கு கண் இல்லையா, என் புள்ளை எடுத்துக்கின்னு ஏன் கத்தும். நண்பர்களே, இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அப்படி கத்தின்னு இருக்கும். இந்த அம்மா டக்குன்னு நின்றுடும். நின்று அப்பா அது என் புள்ள இல்லை அப்படின்னு முடிவு பண்ணும். அப்பா
என் புள்ள இல்லை. இந்த போலீஸ்கார பின்னாடியே ஓடி வருவான். அங்கே அவர் எழுதிடுவார், திருடனை பிடிக்க போன ஒரு போலீஸ்கார மாதிரி அவன் பின்னாடியே ஓடி வந்தான். இவன் நின்னோடனே அவனும் நின்னோம். என்னம்மாச்சுன்னு, சார் அது என் புள்ள இல்லை சார், எவ புள்ளையோ சார். ஒரு நிமிடத்தில் மனித வாழ்க்கை அப்படி எப்படி தடுமாறுகிறது என்பதுதான் இந்த கதை நண்பர்களே. சொன்ன உடனே அப்படியே கொஞ்ச தூரம் போய் போலீஸ்காரன் வந்து, அந்த பொம்பளை யார், இப்போ இவனுடைய டியூட்டி வந்து ஈஸி ஆயிடுச்சு. இப்போ எந்த குழந்தை எந்த தாயின்னு ஐடென்டி ஆயிடுச்சு. இவன் கிட்ட போய் அந்த முடிய அப்படி தள்ளி விடுவான். அப்படி தள்ளி விட்டு யாருன்னு பார்த்தா இவன் பொண்டாட்டி, போலீஸ்காரனுடைய பொண்டாட்டி. நண்பர்களே, இந்த கதை வந்து இவன் குழந்தைதான் அப்படி செத்துச்சு, இவன் பையன் தான் அப்படி செத்துச்சுன்னு ஜெயகாந்தன் எழுதியிருந்தா இது வந்து ஒரு நார்மல் கதை. நம்ம வந்து வலது கையால் தள்ளி விட்டுட்டு போகக்கூடிய கதை இல்லை. இவன் வந்து ஐயோ நீ ஏண்டி இங்கே வந்த அப்படின்னும். என்னன்னா இவனுக்கு குழந்தையே கிடையாது, இவனுக்கு குழந்தையே கிடையாது. அப்போ அந்த அம்மா வாங்கின இந்த காய்கறி கூட வந்து கொஞ்சம் தூரத்தில் கிடக்கும். இவ வந்து பஜாருக்கு போய் காய்கறி வாங்கின்னு வந்தவ, யாரோ ஒரு குழந்தை அப்படி அடிபட்டு செத்துச்சே அப்படின்ற சோகத்துல காய்கறி கூட தூரம் போட்டு ஐயோ ராசா போயிட்டியே கடவுளுக்கு கண்ணு இல்லையான்னு கதறுவா. போலீஸ்கார சொல்லுவான், என்னம்மா பண்றது, வாழ்க்கையில நம்மளுக்கு தான் புழுப்பூச்சி இல்லைன்னு. அவ சொல்லுவா, ஒரு குழந்தைய பெத்துக்குதான் எனக்கு வந்து உரிமை இல்லை, யாரோ ஒரு குழந்தைக்கு அழுவுறதுக்குள்ள வாடா எனக்கு உரிமை இல்லை, என்னை அழ விடுறான்னு கேட்பாவ. அதான் மானுடத்தின் மனித ஜீவிதத்தின் மிகப்பெரிய இடம் நண்பர்களே. அப்படியே அழுவா, யார் வீட்டு புள்ளையோ பிடிச்சே அப்படின்னு கூட ஏன் புள்ள அதுன்னு கதறுவா. இவ வந்து அப்படியே இவன் வந்து தோல்ல கை போட்டு வாமா வாமான்னு அவளை அப்படியே கூட்டின்னு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போய் அவளை அப்படியே கட்டி பிடிச்சி அவளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லும்போது டைம் பாம் வெடிக்கும். ஜெயகாந்தன் எழுதியிருப்பார். அந்த டைம் பாம் வெடித்தது, அந்த இவன் ஓடி போய் இது என் புள்ள இல்லை சார் நின்னால அவளுடைய கதறல் கேட்டது என்று அந்த கதை முடியும். அந்த கதையின் தலைப்பு சுமைதாங்கி.